மனித நாகரிகம் தோன்றுவதற்கும் பேரரசுகள் உருவாவதற்கும் மனிதர்கள் நகரங்களை கட்டுவதற்கும் பல காலத்திற்கு முன்பே மாபெரும் ராட்சத விலங்குகள் பூமியை ஆண்டபோது சிறிய உயிரினங்கள் இருளுக்குள் ஒளிந்து வாழ்ந்தன. டைனோசர்களின் யுகம் முடிவுக்கு வந்தபோது பல உயிரினங்கள் நிரந்தரமாக அழிந்து போயின. ஆனால் சில உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தன. எதிர்காலம் என்பது எப்போதும் வலிமையான உயிரினங்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல. சில நேரங்களில் வித்தியாசமாக பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய உயிரினங்களுக்கே அது சொந்தமாகிறது. பகலை மாபெரும் வேட்டை விலங்குகள் ஆதிக்கம் செலுத்தியதால் ஆரம்பகால பாலூட்டிகள் இரவுக்கு தங்களை மாற்றிக்கொண்டு உயிர் பிழைத்தன. இருளுக்குள் வாழ்ந்த அந்த சிறிய உயிரினங்கள் தங்களின் கேட்கும் திறன், விழிப்புணர்வு மற்றும் உயிர் வாழும் உள்ளுணர்வை மெருகேற்றிக் கொண்டன. லட்சக்கணக்கான ஆண்டுகளில் அந்த வம்சம் ஒரு அசாதாரணமான உயிரினமாக மாறியது. வௌவால். பாலூட்டிகளில் பறக்கும் திறன் கொண்ட ஒரே உயிரினம். பரிணாம வளர்ச்சி எவ்வளவு ஆச்சரியமானது என்று யோசித்துப் பாருங்கள். ஒரு சிறிய இரவு நேர பாலூட்டி மெதுவாக வளர்ந்து வானத்தையே ஆளும் ஒரு உயிரினமாக மாறியது. அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள், வௌவால்களின் முன்னோடிகள் முதலில் மரங்களுக்கு இடையே மிதந்து செல்லவே பழகின, நேரடியாக பறக்கவில்லை என்று. லட்சக்கணக்கான ஆண்டுகளில் மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட சிறிய பரிணாம மாற்றங்களே இறுதியில் பறக்கும் திறனை உருவாக்கின. மகத்துவம் என்பது ஒருபோதும் உடனடியாக உருவாவதில்லை. பரிணாம வளர்ச்சி படிப்படியாகவே நடக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு தகவமைப்பு. பெரும்பாலான மக்கள் பாதியிலேயே கைவிடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உடனடி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். இயற்கை நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. வௌவால்களின் இறக்கைகள் அவற்றின் நீளமான விரல் எலும்புகளிலிருந்து உருவானவை. ஒரு காலத்தில் ஏறுவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் பயன்படுத்தப்பட்ட அதே கைகால்கள் காலப்போக்கில் பறப்பதற்கான இறக்கைகளாக மாறின. அது ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு. கடினமான சூழ்நிலைகளில் நீங்கள் உயிர் வாழ பயன்படுத்திய அதே விஷயம்தான் இறுதியில் நீங்கள் அதற்கு மேல் உயர்ந்து பறப்பதற்கான காரணமாய் மாறும். சரியாக மாறினால் எதுவுமே வீணாவதில்லை. வௌவால்கள் எக்கோலொகேஷன் திறனை வளர்த்துக் கொண்டன. பார்வையை விட ஒலியின் மூலம் இருளுக்குள் வழியை கண்டறிய அவை பழகின. மற்ற உயிரினங்கள் பார்வையை மட்டுமே நம்பியிருந்தபோது வௌவால்கள் நிச்சயமற்ற தன்மைக்குள்ளும் செயல்படும் விழிப்புணர்வை பெற்றன. வாழ்க்கை எப்போதும் நமக்கு தெளிவான பதில்களை தருவதில்லை. சில நேரங்களில் எதிர்காலம் இருண்டு போகலாம். சில நேரங்களில் திசைகள் மறையலாம். அந்த சூழ்நிலைகளில் முழுமையான தெளிவு இல்லாவிட்டாலும் தொடர்ந்து முன்னோக்கிச் செல்லும் திறன் கொண்டவர்களுக்கே பிழைப்பு சொந்தமாகிறது. பெரும்பாலான உயிரினங்கள் இருளில் பலவீனமடைந்தன. வௌவால்கள் இருளுக்காகவே தங்களை மாற்றிக்கொண்டன. மற்றவர்கள் பயந்த சூழலில்தான் வௌவால்கள் செழித்து வளர்ந்தன. அதுதான் உணர்வுபூர்வமான பரிணாம வளர்ச்சி. சில மனிதர்கள் கடினமான காலங்களால் அழிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் அந்த காலத்தினால் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். தனிமை சுய விழிப்புணர்வை உருவாக்கும். தோல்வி மீண்டு வரும் நெகிழ்ச்சித்திறனை உருவாக்கும். வலி உங்கள் பார்வையை கூர்மையாக்கும். மற்றும் எல்லாவற்றையும் விட ஆழமான பாடம். பூமியின் மிகப்பெரிய அழிவிலிருந்து வௌவால்கள் தப்பின. அவற்றின் அளவால் அல்ல, மாறாக காலத்திற்கேற்ப அவை தங்களை மாற்றிக்கொண்டதால்தான். அவை உலகின் வலிமையான உயிரினமாக மாறவில்லை. மாற்றத்திலிருந்து உயிர் பிழைக்கும் திறன் கொண்ட உயிரினமாக மாறின. அதுதான் உயிர் வாழ்வின் உண்மையான ரகசியம். காலப்போக்கில் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் சிறிய மாற்றங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். சில நேரங்களில் இருளுக்குள் தங்களை செதுக்கிக் கொள்ளும் உயிரினங்கள்தான் இறுதியில் வானத்தை ஆளும் திறனை பெறுகின்றன.